நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான மந்திரத்தையும் நான் முருகனுடைய எல்லா கோவிலுக்கும் போகணும்னு எனக்கு ஆசைங்க. ஆனால் எனக்கு வசதி இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மனசுனால, என்னுடைய எண்ணத்தினால, என்னுடைய பக்தியினால நீங்க முருகனுடைய மிகச்சிறந்த 100 கோவிலுக்கு போன பலனை ஒரு பதிகம் கொடுக்கும். அந்த பதிகத்தை அருளியவர் ஒரு அற்புதமான சித்தர். அவருக்கு பேரு சிதம்பரம். காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம்னு ஒரு அற்புதமான சேத்திரம் இருக்கிறது. முருகப்பெருமான் சோமாஸ்கந்தர் மாதிரியே ஒரு பக்கம் காமாட்சி, ஒரு பக்கம் ஏகாம்பநாதர், நடுவுல முருகப்பெருமான். அந்த குமரக்கோட்டத்துல தினமும் சிதம்பரம் சுவாமிகள் போய் முருகனை வழிபடுவார். தீராமல் முருகனை வழிபட்டு அவருக்கு ஒரு ஆசை வந்தது, தனக்கு ஒரு குருநாதர் வேணும்னு ஆசைப்படுறார். உடனே முருகனே அவருக்கு ஒரு குருநாதரை கொடுத்தார். அந்த குருநாதர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய குருநாதர் அருணகிரிநாத பெருமான். அருணகிரிநாத பெருமானை மானசீக குருவாக கொண்டு அவர் பாடிய திருப்புகளை மனமுருகி பாடுகிறார். ஒவ்வொரு திருப்புகளையும் உருகி சந்தத்தோடு ராகத்தோடு உருகி முருகனுடைய திருவடியில் மனமுருகி பாடுகிறார். வினையினுடைய வேலை செய்கிறது. வினையினுடைய கொடுமை வேலை செய்து அவருக்கு ஒரு தீராத ஒரு வயிற்று வலி வருகிறது. தினந்தோறும் முருகப்பெருமானுடைய திருவருளை வேண்டி குமரக்கோட்டம் முருகப்பெருமானுடைய திருவருளால் திருப்புகளை பாடி பரவச நிலையை அடைவார் நம்மளுடைய சிதம்பரம் சுவாமிகள். வினையினுடைய கொடுமை வேலை செய்ய அவருடைய உடம்பிலே ஒரு கட்டி ஒன்று வருகிறது, பெரிய கட்டி ஒன்று வருது. அந்த கட்டியினால் ரொம்ப அவதிப்படுகிறார், துன்பப்படுகிறார். தொடர்ந்து துன்பம், வலி தாங்க முடியல. அந்த வலி தாங்க முடியாம இருந்தும் போய் சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். முருகா, இந்த கொடும் துயரை நீக்கி அருள வேண்டும், வலி தாங்க முடியல அப்படின்னு. எப்பவுமே அருளாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல தாங்குற வரைக்கும் அவங்க தாங்கி கொள்வார்கள். முடியாத பட்சத்துல சுவாமிகிட்ட தான் போய் முறையிடுவாங்க. நம்மள மாதிரி உடனே ஆஸ்பத்திரி ஓடுறதெல்லாம் இல்லை, சாமிகிட்ட தான் போய் நேரடியா சொல்லுது. சுவாமிகிட்ட சொல்றா சிதம்பரம் சுவாமிகள். உடனே அங்க சிவாச்சாரியார் வடிவிலே ஒரு ஐயா சிதம்பரம் சுவாமிகிட்ட சொல்றாங்க, சிதம்பரம் உடனடியாக முக்தி மண்டபத்திற்கு செல். காஞ்சிபுரத்திலே முக்தி மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது, முக்தி மண்டபத்துக்கு போ அப்படிங்கிறார்.